ஆயுஷ் அவளுங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நான் டீச்சிங் ஸ்டாஃப் பிடி அண்ட் பிஜி ப்ரொமோஷன் லிஸ்ட்டு, அதாவது மாவட்ட வாரியாக அமைச்சு பணியாளர்கள் டெட்டு பாஸ் செய்தவர்களோட டெஸ்ட்டு பாஸ் சர்டிஃபிகேட் மற்றும் யூஜி பிஜி பிஎட் போன்ற விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலரின் செயல்முறைகளில் இந்த செய்தி வெளியாக இருக்குது. 22 மார்ச் இன்று இந்த சான்றிதழ்கள்லாம் என்னைக்குள்ளே ஒப்படைக்கணும் அப்படின்னா 26/3க்குள்ளே ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் நேரில் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், அதாவது நம்ம அமைச்சர் சொல்லுவாருங்க இல்லையா, நான் டீச்சிங் ஸ்டாஃப், நாங்கள் 3194 ஆசிரியர்களுக்கு எக்ஸாம் நடத்திட்டோம், அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்க போகிற நேரத்தில் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து எங்களுக்கும் 2% கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் இந்த நியமனத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களோட நான் டீச்சிங் ஸ்டாஃபையும் சேர்த்து தான் நாங்கள் பணி நியமனம் பண்ண போகிறோம் அப்படின்னு போன மாதம் ஒரு செய்தி கொடுத்தார். அதுபோல் தான் நடக்குது இது. ஆசிரியர் இல்லாத பணியாளர்களில் டெட்டு தேர்வு தேர்ச்சி பெற்று பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் பதிவுக்கு தகுதியானவர்களை மேற்படி பதிவுக்கு தேவையான சான்றிதழ்கள் ஆகியவற்றின் நகல்கள் மற்றும் அது உண்மைத்தன்மை சான்றிதழ்களை மேலொப்பமிட்டு நேரடியாக ஒப்படைக்குமாறு சார்நிலை அலுவலர்கள் தலைமை ஆசிரியர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது ஒப்படைச்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல விஷயந்தான் நடக்கும். அமைச்சு பணிகளுக்கு பணி நியமனம் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போது பிடிடிஆர்பி நியமனத் தேர்வு எழுதி செலக்ட் ஆகிருக்கிற டீச்சர்ஸுக்கு கலந்தாய்வு நடைபெறும். அதன் பிறகு பணி நியமன ஆணை கிடைத்து புதிய கல்வியாண்டில் சிறப்பாக பணி செய்வதற்கு வாய்ப்பு இறைவனால் கிடைக்கும். இது எல்லாமே இறைவனால், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். கூடுதல் தகவல் என்னென்னா, இப்போ இவங்களை லிஸ்ட்டு வாங்குறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் இதுதான். ஏற்கனவே ஹெட்மாஸ்டர் பதவி உயர்வுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து தான் அவங்கள பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அதாவது பதவி உயர்வானது மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் பள்ளிக்கல்லூரியாக தொடரப்பட்டுள்ள மேல்முறையீட்டு வழக்கு எண் எஸ்எல்பி நம்பர் போட்டு 021178 2023 இறுதி தீர்ப்பணைக்கு உட்பட்டதாக. அதான் டெட்டு ப்ரொமோஷன் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு இல்லைங்களா. அதனால் இப்போ நாங்கள் பதவி உயர்வு கொடுக்குறோம். இந்த பதவி உயர்வானது டெட்டு கேஸோட தீர்ப்புக்கு உட்பட்டது. அதன் மூலம் இதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு பதவி உயர்வு முற்றிலும் தற்காலிகமானது சொல்லிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கு தான் பதவி உயர்வு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பணி நியமனம் தொடரும். சுப்ரீம் கோர்ட்டில் டெட்டு பாஸ் ஆகாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியாலஜி கொடுத்து 2009க்கு முன்னாடி டெட் எக்ஸாம் எழுதாமல் நியமனம் பெற்றவர்கள் அவங்களுக்கும் பதவி உயர்வு கொடுக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது இந்த பணி நியமனமானது ரத்து செய்யப்படலாம், சிலருக்கு தொடரப்படலாம் என்ற ஒரு கண்டிஷனோடு இந்த பணி நியமனத்தை ப்ரொமோஷனுக்கு கொடுப்பாங்க. இது ஏற்கனவே தலைமை ஆசிரியர் ப்ரொமோஷன் நடந்ததுனால இது போல தான் நடக்கும் என்பது 100% எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனால் இது சீக்கிரத்தில் நடக்கிறது நல்லது. அப்போ தான் செலக்டட் டீச்சர்ஸுக்கு நல்ல காலம் பிறக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், எல்லா புகழும் இறைவனுக்கு. இது ஆயுஷ் அவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர்.